கெட் ரெடி வித் மீ பார்க்கலாமா? பின்னாடி இருக்க குப்பையெல்லாம் பார்க்காதீங்க. பேச்சுலர் ரூம்னா அப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹேர் ப்ரெப் பண்ணிக்கலாம். நான் இந்த பேண்டீனோட சீரம் தான் எப்பயும் யூஸ் பண்ணுவேன். இது என்னோட செகண்ட் பாட்டில். இதுவும் ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதுதான் வாங்குவேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சைடு கொஞ்சம், இந்த சைடு கொஞ்சம். ஓகே, ஹேர் ப்ரெப் டான். நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசர். ரீசெண்டாக நான் செட்டஃபில் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கின் வந்து ஈவன் டோன் ஆகுறதுலேருந்து பிளெமிஷஸ் வந்து மறைகிறதுலேருந்து அந்த டார்க் ஸ்பாட் எல்லாமே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. உங்களுக்கும் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்துச்சு, உங்களுக்கு வந்து ஸ்கின்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா செட்டஃபில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஹைலி ரெக்கமெண்டட். அடுத்து நான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து MUA அப்படிங்கிற பிராண்டோட ஆயில் ஃப்ரீ ப்ரைமர். ஓகே, நெக்ஸ்ட் என்னோட ஃபேவரட் ஃபவுண்டேஷன் Fenty Beauty. This is how I do my makeup every day. ஸோ வந்து நான் கொஞ்சம் மினிமல் லுக்காக போடுவேன். நிறைய மேக்கப் போட மாட்டேன். இது நினைக்கலாம் இதுவே நிறைய மேக்கப் இல்லைன்னு. பட் இங்கே இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் மினிமல் லுக் தான். Blend பண்ணியாச்சு. அடுத்தது ப்ளஷ்ஷு. 1 கிலோ வந்துடுச்சு. அடுத்து ப்ளஷ். இந்த ஸ்டெப் ஸ்கிப் பண்ணவே முடியாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ப்ளஷ். நான் எந்த அளவுக்கு மோசம்னா ஒரே ஒரு ப்ரஷ்ஷை இந்த சைடுக்கு ஃபவுண்டேஷனாகவும் இந்த சைடுக்கு ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரி யாரும் பண்ணாதீங்க. லிப்ஸ்டிக் தான் ப்ளஷ்ஷை யூஸ் பண்ணுறேன். ஆனால் இந்த லிப்ஸ்டிக் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த ஷேட் பிடிக்கல. அதனால நான் வந்து ப்ளஷ்ஷாக மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? இந்த சைடு அதிகமாக இருக்கா? ஓகேங்க, இப்போ ஓகே ஈக்குவல் ஆயிடுச்சு. ஐலைனரை மறந்தே போயிட்டேன். இது கண்ணு ஓகே. இது பெருசு இல்லை. இதே மாதிரி இங்கே போடணும்ப்பா. அதுதான் பெரிய மேட்ரு. அதில் விங்கு ஒழுங்காகவே வராது. அவ்வளோதான். இன்னொரு நாள் இதே மாதிரி கெட் ரெடி வித் மீயோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.